ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே. என் ஹஸ்பண்ட் கொஞ்சமாக சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்க. சரி பிரியாணி பண்ணிடலான்னு முடிவு பண்ணி அதுக்கு மசாலாலாம் போட்டு ஓரமாக வச்சாச்சு. அதுக்குள்ளே காக்கா வேறு ரொம்ப கத்திகிட்டே இருந்துச்சு. என் பசங்களுக்கு பிரியாணியோட சிக்கன் ஃப்ரையும் வேணுமா. அதுக்கு கொஞ்சம் சிக்கன் எடுத்து மசாலா போட்டு நல்லா ஊறட்டும்னு அதையும் ஓரமாக வச்சாச்சு. அதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளின்னு என்ன அளவு வேணுமோ அதை எடுத்து நான் டக்கு டக்குன்னு கட் பண்ணி ஓரமாக ஒரு பிளேட்டில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான இன்னொரு முக்கியமான ஒன்று புதினா. அதையும் ஒரு பக்கம் ஆஞ்சி ஒரு பிளேட்டில் வச்சாச்சு. ஸ்பைசஸ் எல்லாம் வேணுங்கிற அளவுக்கு எடுத்து ஒரு பிளேட்டில் ஆல்ரெடி வச்சிட்டேன். நான் குக்கர் வச்சு என்னென்ன மசாலா எடுத்து வச்சோமோ அதெல்லாம் போட்டு பச்சை மிளகா, வெங்காயம் போட்டு வதக்கிட்டேன். ஒரு பக்கம் ஆனியன் ரைத்தாக்கு தயிர் வெங்காயமும் கிளறி வச்சாச்சு. வெங்காயம் நல்லா வதங்குறதுக்குள்ளே நான் என்ன அளவுக்கு அரிசி வேணுமோ அதை எடுத்து ஒரு பக்கம் கழுவி வச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே கிச்சனில் என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் எனக்கு தக்காளியெல்லாம் வதக்கி கொடுத்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வேணுங்கிற அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் புதினா போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். நான் ஏற்கனவே நம்ம வச்சுருந்த சிக்கன் எடுத்து போட்டு மசாலாலாம் போட்டு தயிர் லெமன்லாம் நல்லா போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டாச்சு. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் உப்புலாம் செக் பண்ணால் கரெக்டாக இருந்துச்சு எல்லாமே. அப்புறமா திரும்ப நல்லா கொதி வர அளவுக்கு வெயிட் பண்ணிவிட்டு அரிசிலாம் போட்டு நல்லா கிளறி விட்டு குக்கரை மூடியாச்சு. அதுக்குள்ளே பிளிங்கிட்லேருந்து ஏதோ ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணது வந்துச்சுன்னு எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க. பிரியாணியை ஓப்பன் பண்ணால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.